வந்து பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, மாங்காயை பழுக்க வச்சு மாம்பழமாக்குறது. வெப்பமும் நீர்த்தன்மையும் சரிசமமாக இருக்கும்போது இப்போ பூமியோட சமையலை வந்து மாறிக்கிட்டே வருது. சங்கார பூமியில் என்றைக்கு இதுவரை நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ அந்த சமநிலையை வந்து பின்பற்றுகிற ஒரே கட்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்மையப்பன் தத்துவம், அதாவது சிவசக்தி தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு வெண்டைக்காய் வந்து அது காய்ச்சிருக்கும்போது நம்ம பிடுங்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே வெண்டைக்காய் ஒரு நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது மைல்டாக சுருங்கும். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்லாவே சுருங்கிடுது. இது எல்லா காய்கறியும் அப்படி தான். வெண்டைக்காய் இருந்தாலும், தக்காளியாக இருந்தாலும், கத்திரிக்காய் வந்தாலும், முருங்கைக்காய் வந்தாலும் எல்லாமே தான். அதே மாதிரி ஒரு பயிறு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இதுவும் அப்படித்தான். பறிக்கும்போது நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதாவது வாயில் போட்டு மெல்லும் போது கடிச்சு மெல்ல முடியும். ஆனால் அதை அப்படியே காய வைக்கும் போது நீர்த்தன்மை வெளியேறும் போது அது கல் மாதிரி ஆயிடுது, வாயில் போட்டு கடிக்க முடியாது. இதே மாதிரி காய்கறியும் நீர் வெளியேறும் போது, நீர் சத்து போகும்போது, வெப்பம் அதிகமாகும் போது இந்த மாதிரி ஆகும். இதே மாதிரி மாமரம் வந்து மாங்காய் பழுக்கிற வரை, அதாவது மாங்காய் வந்து சின்ன காயிலே பிடிங்கிட்டோம்னா அது வந்து அழுகி போயிடும், பழுக்க வைக்க முடியாது. அந்த நீர்த்தன்மை, அந்த பால் வராமல் இருக்கும்போது தெரியும். அந்த நேரத்தில் பிடுங்கி அதை பழுக்க வைப்பாங்க. அது எப்படின்னா, கீழே வைக்கோலை ஃபுல்லாக பரப்பி அந்த காம்பு மேலே இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சு, மேலேயும் வைக்கோலை வந்து அடர்த்தியாக பரப்பி வச்சு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அந்த மாம்பழம் ஸ்மெல் அடிக்கும். அப்போ வெளியில் எடுப்பாங்க. மாங்காயை பழுக்க வச்சு மாம்பழமாக்குறது. இது என்னென்னா, இதே போல தான் கீரையும். இது எப்படின்னு பாருங்கள். இந்த வெப்பமும் நீர்த்தன்மையும் சரிசமமாக இருக்கும்போது அது வந்து சரியாக இருக்கும். ஒரு காயாக இருந்தாலும், ஒரு காய்கறியாக இருந்தாலும், கீரையாக இருந்தாலும், இல்லை பயராக இருந்தாலும், இல்லை பழமாக இருந்தாலும். இந்த மாம்பழம் வந்து காயாக இருக்கும்போது, நறுக்கும்போது கட்டியாக இருக்கும். அதில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ எடையும் குறையும். எடை அதிகமாக இருக்கும், மன்னிக்கணும். இந்த மாம்பழம் வந்து நறுக்கும்போது கட்டியாக இருக்கும், எடை அதிகமாக இருக்கும். இதே பழுத்ததுக்கப்புறம் வெயிட் குறையும். அதாவது அந்த நீர்த்தன்மை வந்து நீரும் வெப்பமும் சமநிலை அடையும் போது அது பழுத்துருது. இது எல்லா உணவுமே தான், மனிதர்கள் உடம்பும் அப்படித்தான். அதே போல் காய்கறி சொன்னோம் இல்லையா, காய்கறி அது வந்து இப்போ எல்லாமே, இப்போ காய்கறியாக இருக்கட்டும், தட்டைப்பயிராக இருக்கட்டும், இல்லை மாம்பழமாக இருக்கட்டும், இது வந்து இந்த வெப்பம் அதிகமானால் அது பழுத்துருது, மஞ்சள் அடித்து அது இதாகிடுது, அது கெட்டு போயிடுது. இதே நீர்த்தன்மை அதில் அதிகமானால் வேர்டுகள் நோய் வந்துடுது. அது எப்படின்னா, அதை பயிரிடுற ஒரு விவசாயி தண்ணீரை சரியாக கொடுத்தாருன்னா அது சரியாக இருக்கும். தண்ணீர் கம்மியாக இருந்துச்சுன்னா வெப்பத்தன்மை அதிகமாகி அது வந்து மஞ்சள் அடித்து அது ரொம்ப கெட்டு போயிடும். தண்ணீர் அதிகமாகிடுச்சுன்னா அழுகி போயிடும், வேர்கள் நோய் வந்துடுது. இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இந்த வெப்பமும் நீரும் தான் அம்மையப்பன் தத்துவம், சிவசக்தி தத்துவம். இந்த வெப்பம் நீர் இதுதான் இந்த உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மையப்பன் தத்துவம் தான். இதை வந்து நம்ம சித்தர்கள் வந்து சிவசக்தி அம்மையப்பன் தத்துவம்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம சீனர்கள் வந்து சைனாவில் வந்து இது இன்யாங்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரன் வந்து ஒயிட்டு பிளாக்குன்னு சொல்கிறான். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த அம்மையப்பன் தத்துவத்தை வந்து சித்தர்கள் வந்து பகல் இரவு, அதாவது பகலை வந்து சக்தியாகவும் இரவை வந்து சிவனாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சூரியன் சந்திரன் அதே மாதிரி தான். பௌர்ணமி வந்து சக்தியை குறிக்குது, அதாவது அம்மையை குறிக்குது. அமாவாசை வந்து சிவனை குறிக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பங்குனி உத்திரம் அதெல்லாம் அந்த ஆண் தெய்வ வழிபாடு நாட்களில் ஃபுல்லாகவே அமாவாசை தான் வரும். பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், திருக்கார்த்திகையாக இருக்கட்டும், தைப்பூசமாக இருக்கட்டும், மாசி சிவராத்திரியாக இருக்கட்டும், இது எல்லாமே அமாவாசையாக தான் வரும். நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு தெரியும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இந்த பூமியில் வந்து வெப்பம் அதிகமாகிடுச்சு. பூமி வெப்பமெல்லாம் அதிகமாகும்போது அதிகமான வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அதிகமாக பெய்யுது. அப்போ பூமியோட சமநிலை வந்து மாறிக்கிட்டே வருது. மழையும் தாக்கம் வந்தால்
ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை வந்து ரெண்டு நாளில் பெஞ்சிட்டு போயிடுது. வெயிலும் அப்படி தான், 3 மாதம் பெய்ய வேண்டிய வெயில் வந்து மொத்தமாக வந்துட்டு போயிடுது. பனியும் இப்போ அதே மாதிரி மொத்தமாக அடிக்கும். சங்காரமுகையில் என்றைக்கு இதுவரை நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பனி ரொம்ப மோசமாக இருக்குது. பனி காலத்தில் வந்து அப்போ அந்த சமநிலை வந்து மாறுது. இந்த சமநிலையை வந்து சரியாக இருக்கணும்னா நம்மளை ஆளுகிற அரசியல் கட்சியும் சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த சமநிலை சரியாக இருக்கும். அப்போ அந்த சமநிலையை வந்து பின்பற்றுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். என்னென்னு பாருங்கள், இந்த பூமியில் அம்மையப்பன் எப்படி இந்த அம்மையப்பன் சிவசக்தி வந்து சமநிலையாக இருக்கணுமோ அதே போல் எல்லாமே உடலும் அப்படித்தான். உடலில் நீர் வந்து மிகுதியாகும் போது உடம்புல வீக்கமாகிடுது. இது நீர்த்தன்மை குறையும் போது உடம்பு வந்து தளர்ச்சி ஆகிடுது. வெப்பம் அதிகமாகும் போது உடம்பு வந்து எல்லா இடங்கள்லையும் வீங்குது. எப்படி நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மிகினும் குறையினும் நூல் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்பம், நீர், காற்று இதுதான் பூமியை இயக்கிட்டு இருக்கு. இப்போ காய்கறியாக இருக்கட்டும், இல்லை சொன்ன பயிர் வகைகளாக இருக்கட்டும், இல்லை காய்கள் பழங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம கீரை வகைகளாக இருக்கட்டும், இது வெப்பம் அதிகமாகும் போது அதோட தன்மை மாறுது, நீர் அதிகமாகும் போது அது தன்மை மாறுது நம்ம சொன்னோம். அதே போல் உடல்நிலையும் அப்படித்தான். நம்ம உடம்புல வெப்பம் அதிகமாகும் போது நீர் வெளியேறுது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம வேர்க்குது இல்லை பார்த்திங்களா, அது வெப்பம் அதிகமாகும் போது நம்ம நீர் வெளியேறுது. அது மாதிரி நீர் அதிகமாகும் போது வெப்பம் வெளியேறும், உடம்பு சூடாகும். இதுதான் இந்த கால் வீக்கம் வர்றது, ஜாயிண்ட் வீங்கிறது ஃபுல்லாகவே இதுதான், இந்த வெப்பம் நீர் தான். இந்த வெப்பம் வந்து சக்தியை குறிக்கி, நீர் வந்து சிவனை குறிக்குது. இதுதான் தத்துவம். இதான் இறை தத்துவம். இந்த இறை தத்துவம் தான் பூமி எங்கும் ஓர் உயிரிலிருந்து, ஒரு மரத்திலிருந்து, ஒரு காயிலிருந்து, ஒரு மாடுலேருந்து, ஓர் உயிரிலிருந்து 6வது உயிர் வரை எல்லாமே இந்த வெப்பம் நீர் தான். அதாவது சிவசக்தி அம்மையப்பன் தத்துவம் தான் இதை வந்து சமநிலைப்படுத்துது. இந்த சமநிலை தான் ரொம்ப முக்கியமாக தேவை. இதைத்தான் அகத்தியரே சொல்கிறார், உலகம் சமநிலை பெற வேண்டுங்கிறது. இதுதான் இதில் என்னென்னா, இப்போ சமநிலை ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சு. மொத்தமே சமநிலை இல்லை. வெயிலும் அதிகமாக அடிக்குது, வெப்பமும் அதிகமாகுது, பூமி வெப்பமே அதிகமாகிருச்சு, மழை பெஞ்சாலும் அதிகமாக பெய்யுது, பனி அடித்தாலும் அதிகமாக பனி அடிக்கி. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம எல்லாமே இயற்கையை சிதைக்கிற வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த அம்மையப்பன் தத்துவம், இறை தத்துவம் வந்து அழியுது. தத்துவம் அழியாமல் இருக்கிறதுக்கு, இந்த இறை தத்துவம் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, இதை விரும்புகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ இந்த அம்மையப்பன் தத்துவத்தை அழியாமல் பார்த்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர கடமையாக இருக்குது. அதனால் இந்த அம்மையப்பன் தத்துவத்தை வந்து சரியாக ஆணும் பெண் நிகர் என்று குறிப்பிடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்கள் அதை தான் திருச்சி 21 சித்தர் மரபை பின்பற்றுகின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. 117 பெண்கள் 117 ஆண்கள் ஒரே மேடையில் அறிவிக்கிறார் வேட்பாளராக. ஆணும் பெண்ணும் சமநிலை, இதுதான் ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆணுங்கிற நிலையை உருவாக்குற கட்சி நாம் தமிழர் கட்சி. அனைவரும் கூடுவோம், இது மக்களின் மாநாடு. குடும்பமாக கூடுவோம், கொள்ளை அரசியலை மூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு, இறையனார் இருக்கு கீழே.